இப்போதைக்கு அதிகமாக ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது அப்படின்னா 9.44%. நீங்கள் ஒரு நூறுரூவா வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு 20 ரூபா வந்து கோல்டுக்கு போகலாம். இடிஎஃப்பில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா 1000 ரூபா இருந்தால் கூட நீங்கள் என்ஏவிக்கு ஏற்ற மாதிரி கார்ப்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட் பெரிய பெரிய கம்பெனிஸ் மகேந்திராவாக இருக்கட்டும், இல்லை ஸ்ரீராமாக இருக்கட்டும், சுந்தரம், எல்லா ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸும், டாட்டா வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்காங்க, ஸ்டாக்ஸ்லேயும் இன்வெஸ்ட் ஆகியிருக்காங்க. டாட்டாவில் வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ டாட்டா ஃபிக்ஸட் டெபாசிட் கவர்மெண்ட் செக்டாரா இல்லை ப்ரைவேட் செக்டாரா ரெண்டு தெரியும். பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கார்ப்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட் எல்லாம் வந்து எப்படி ஒருத்தர் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த வருஷம் எல்லாரும் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மிட் கேப்லேயும் ஸ்மால் கேப்லேயும் ரேலி நடக்கும், ரிட்டர்ன்ஸ் வராது. சரி, இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பல டைப் இருந்தாலும் ஃபிக்ஸட் டெபாசிட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கன்சிடர் பண்ணுற ஒன்றா இருக்குது. ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது, எப்படிலாம் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து பிளான் பண்ணலாம் சார்? ஆக்சுவலி நம்ம இந்தியாவில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் ஓகே, இது வந்து நிரந்தர வைப்பு கணக்கு அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ எஃப்டி அது வந்து ரொம்ப காமனாக ட்ரெடிஷ்னலாக எல்லாரும் பண்ணிகிட்டு இருக்கிறது. நம்மளோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து பேங்க்கில் வந்து ஒன்று ஃபிக்ஸட் டெபாசிட்டாக தான் இருக்குது. ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பேங்க் வந்து நமக்கே தெரியும், இட்ஸ் ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க ஒரு ஃபிக்ஸட் ரேட்டு வச்சிடுறாங்க. அந்த ரேட்டுக்கு மேலே அந்தந்த பேங்க், ப்ரைவேட் பேங்க்கு, இல்லை ஷெட்யூல்டு பேங்க்கு, இல்லை நேஷ்னலைஸ் பேங்க்கு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட். அடுத்தது விதமான ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஒன்று இருக்குது, கார்ப்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட். ஓகே, இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பேசுவோம். கார்ப்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னா, கார்ப்பரேட்னாலே தெரிஞ்சிச்சு, இது வந்து ஒரு கம்பெனி, ஒரு ப்ரைவேட் செக்டர் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி ரிஜிஸ்டர்ட் கம்பெனிஸ், ஓகே, ரிஜிஸ்டர்ட் கம்பெனிஸ், லிஸ்டட் கம்பெனிஸ், அதாவது இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்டாக இருக்கிற கம்பெனிஸு பலதரப்பட்ட துறைகளில் அவங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக மக்கள்கிட்டேருந்து ஃபண்டை மொபிலைஸ் பண்ணுவாங்க. ஃபண்டை மொபிலைஸ் பண்ணி அவங்க அந்த இண்டஸ்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அது மூலமாக வர வருமானத்துலேருந்து எடுத்து இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த கார்ப்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து ரொம்ப வருஷமாகவே இருந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுல ட்ரெடிஷ்னலாக எல்லா லெஜெண்டரிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ், மகேந்திராவாக இருக்கட்டும், இல்லை ஸ்ரீராமாக இருக்கட்டும், சுந்தரம், நம்ம சென்னை பேஸில் இருக்கிற சுந்தரமாக இருக்கட்டும், எல்என்டி, இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. எல்ஐசி, ஹவுசிங் ஃபினான்ஸு, எல்லா ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸும் ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சுருக்காங்க. எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸு, ஐசிஐசிஐ ஹோம் ஃபினான்ஸு, ஐசிஐசிஐ பேங்க் எஃப்டி தனி, ஐசிஐசிஐ ஹோம் ஃபினான்ஸ் தனி. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி, ஓகே, இவங்க ஹெச்டிஎஃப்சி வந்து ஹெச்டிஎஃப்சி ஹோம் ஃபினான்ஸ்னு முன்னாடி இருந்தது, இப்போ மெர்ஜ் ஆயிடுச்சு ஹெச்டிஎஃப்சி. இவங்கெல்லாம் ரொம்ப காமன் இந்த ஹோம் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மக்களுக்கு கடன் கொடுப்பாங்க, மக்கள்கிட்டேருந்து வாங்கி மக்களுக்கு கடன் கொடுப்பாங்க. அந்த நடுவில் இருக்கிற இந்த 2% மார்ஜின் இன்ட்ரெஸ்ட் வந்து தான் அந்த கம்பெனிக்கான ப்ராஃபிட். ஓகே, ஸோ கார்ப்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட் யாருக்காவது எனக்கு பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட கொஞ்சம் அதிகமாக வேணும், ஆனால் அதே சமயத்தில் எனக்கு என்னோடய முதலீடுக்கு வந்து அசல் போகக்கூடாது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும், நான் வந்து ரொம்ப செக்யூர்டான ஆள், நான் வந்து கன்சர்வேட்டிவான இன்வெஸ்டர் அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா இந்த கார்ப்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட். ஓகே சார், இப்போ வந்து டாட்டா வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் இதில் வந்து வரப்போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது 100 ரூபாய்க்கு 9.1% வந்து வட்டி தரதா அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்குமா சார்? இது ஒரு நல்ல பிளானாக இருக்குங்களா? கண்டிப்பாக, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தது. டாட்டா வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்காங்க, ஸ்டாக்ஸ்லேயும் இன்வெஸ்ட் ஆகியிருக்காங்க. டாட்டாவில் வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ டாட்டா ஃபிக்ஸட் டெபாசிட் இப்போ ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா 9.1% இன்ட்ரெஸ்ட் ரேட் வட்டி தரும் அப்படின்னு. இன்றைக்கி டெஃபினட்டாக மற்ற கார்ப்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட்டோடு பார்க்கும்போது ரொம்ப காம்படிட்டிவான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஃபஸ்ட்டு டைம் உள்ளே வரதுனால அவங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட்டும் சரி, கவர்மெண்ட் பேங்க்ஸ் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சுருக்காங்க, வந்து ப்ரைவேட் செக்டரும் வச்சுருக்காங்க. ஸோ இதில் சார் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பகத்தன்மை, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாம் பார்ப்பாங்கன்றப்போ கவர்மெண்ட் செக்டாரா இல்லை ப்ரைவேட் செக்டாரா ரெண்டுத்தில் எது சார் பெஸ்ட்டாக இருக்கும்? பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரைவேட் பேங்க்காக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் பேங்க்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் காமன் தான். ஆனால் இந்த கார்ப்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட் எல்லாம் வந்து எப்படி ஒருத்தர் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு அவர் செய்ய வேண்டியது என்னென்னா, அந்த கிரெடிட் ரேட்டிங்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ப்ரைவேட் ஏஜென்சிஸ் வந்து அந்த ரேட்டிங் கொடுப்பாங்க.
ஓகே. கிறிசில் அப்படின்னு ஒன்று ரேட்டிங்கு, AAA ரேட்டடு, இல்லை கேர்னு ஒரு ரேட்டட் இருக்குது. இந்த மாதிரியான ரேட்டட்லாம் இருக்குது. இந்த ரேட்டிங்கை வச்சு தான் ஒருத்தர் வந்து கம்பெனியை செலக்ட் பண்ணணும், எந்த கம்பெனி. அப்புறம் அந்த கம்பெனி எந்த இடத்துலலாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களோட ஏரியாஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்க லாஸ்ட் இயர் ரீபேமெண்ட் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, எத்தனை வருஷமாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் அவங்களோட ஓவரால் அவங்களோட பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களால் ஒரு காமன் மேனால் பார்த்து அனலைஸ் பண்ண முடியாது. வேற உங்களோட ஆடிட்டர்ட்டையோ இல்லை ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்ட்டையோ நீங்கள் இந்த கம்பெனியை பற்றி கேட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க அந்த கம்பெனியோட வியூஸ் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அதிகமாக ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது அப்படின்னா 9.44% ஸ்ரீராம் ஃபிக்ஸட் டெபாசிட் ஃபார் 5 years tenure ஃபார் உமன் பாரோயர். நார்மலாக இருக்கிறவங்களுக்கு சீனியர் சிட்டிசன், 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் உமன் இன்வெஸ்டராக இருந்தாங்க அப்படின்னா, லேடி இன்வெஸ்டராக இருந்தாங்க அப்படின்னா 5 yearsக்கு they are giving 9.44%, which is at par, which is the highest in corporate fixed depositல. ஓகே சார். பட் இதை தவிர சின்ன சின்ன லோக்கலில் ஏரியாக்குள்ளே சில பேர் ஃபிக்ஸட் டெபாசிட் தருவாங்க. கிட்டத்தட்ட 12% தரேன், 15% தரேன். பட் அதெல்லாம் ரெகுலேட்டட் கிடையாது. அதெல்லாம் வந்து ஏதோட கண்ட்ரோல்லையும் வராது. அது வந்து நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் பேசிஸில் தான் போகணும். பட் உங்களுக்கு அதில் நிச்சயம் கிடையாது. ஓகே சார். சார் இப்போ ரீசெண்டாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ எப்படி சார் இருக்குது ஆக்சுவலாக இப்போ இருக்கிற ஒரு கண்டிஷன்? நல்ல கொஸ்டின் அப்துல். பிகாஸ் போஸ்ட் கோவிட்க்கு அப்புறமாவே பார்த்தோம்னா 2022க்கு அப்புறமா மியூச்சுவல் ஃபண்டோட பெனிட்ரேஷன் வந்து அதிகமாகிட்டு இருக்குது. நிறைய நியூ இன்வெஸ்டர்ஸ் வராங்க. ஸோ எஸ்ஐபி இன்ஃப்ளோ மாதம் வர இன்ஃப்ளோ வந்து நம்ம இப்போ 2025 இருக்கோம். 2022 கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 11,500 கோடி. ஓகே, இன்றைக்கி அதே லேட்டஸ்ட் டேட்டா டிசம்பர் வரைக்கும் வந்திருக்கிற டேட்டாவில் பார்க்கும்போது 26,500 கோடி. கிட்டத்தட்ட இரட்டிப்புக்கு மேலே போயிருக்கு. ஸோ இது வந்து எவ்ரி மந்த் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடியிலேருந்து 1500 கோடி வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஈவன் தோ மார்க்கெட்டில் வந்து ஒரு வாலட்டைலிட்டி இருந்து எஃப்ஐஐஸ் வந்து பணத்தை எடுத்துகிட்டு போனாலும் இந்த டிஏஏன்னு சொல்கிற இந்த டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் நம்ம மார்க்கெட்டை தாங்கி பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த நிலவுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னா அதில் இந்த எஸ்ஐபியோட ஃப்ளோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே சார். இப்போ வந்து கோல்டு வந்து பார்த்திங்கன்னா டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. சடனாக ட்ராப் ஆச்சு, அகைன் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஆனதை விட அதிகமாக வந்து ஹைப் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கரெக்டான ஐடியாவாக இருக்குமா சார்? தாராளமாக உங்களோட போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் ஒரு 100 ரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு 20 ரூபா வந்து கோல்டுக்கு போகலாம். அதாவது நீங்கள் ஒரு 20% உங்களோட போர்ட்ஃபோலியோவில் கோல்டு இடிஎஃப்பில் தாராளமாக பார்க் பண்ணலாம். ஏன்னா கடந்த ஒரு வருஷத்தில் கோல்டு வந்து கிட்டத்தட்ட 15% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. வேறஸ் கடந்த ஒரு 5 வருஷத்தில் பார்த்தோம்னா கோல்டு வந்து ஒரு 10% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. வேறஸ் கடந்த 10 வருஷத்து கணக்கில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ என்னதான் இருந்தாலும் ஃபிக்ஸட் டெபாசிட்டோட கொஞ்சம் அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து கோல்டில் கிடைக்கிது. பட் நம்ம எப்போவுமே சொல்கிறது ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கி வைக்காதீங்க. அதுக்கு பதிலாக இடிஎஃப் கோல்டாக வாங்குங்க, இல்லைனா சாவரின் கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே சார். இப்போ இடிஎஃப் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ் அதை வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதில் இருக்க பெனிஃபிட்ஸ் ஏதாச்சும் இருக்கா சார்? ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கி வைக்கிறதோட இதில் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தின்னு சொன்னால் எது சார்? நம்ம இதை பற்றி ஒரு செஷனே பேசியிருக்கோம். கோல்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இடிஎஃப்பில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா 1000 ரூபா இருந்தால் கூட நீங்கள் கோல்டில் வாங்கிடலாம். ஏன்னா உங்களுக்கு அன்றைக்கி இருக்கிற என்ஏவிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட யூனிட்ஸ் வந்து டைவர்சிஃபிகேஷன் ஆகிருப்போகுது. ஸோ எளிமையானது. சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்றைக்கு தேவைப்படுதோ அன்றைக்கி நீங்கள் விற்றுட்டு வெளியில் வந்துடலாம். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஹைலி ஃப்ளெக்சிபிள், டிரான்ஸ்பரண்ட்டு, ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போக போக நிறைய பேர் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லேயே கோல்டு இடிஎஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு நகை கடையில் சீட்டு கட்டி கோல்டு வாங்கி அதை கோல்டாக தான் வாங்கி ஆகணும், இல்லை எனக்கு ஃபிசிக்கல் கோல்டு தான் வேணும், ஆர்னமெண்ட் வேணும்னா நீங்கள் தாராளமாக சீட்டு கட்டி கோல்டு வாங்க. பட் நான் வந்து தங்கத்தில் முதலீடு பண்ண போகிறேன் என்னோடய ஃப்யூச்சருக்கு அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் எய்தர் இன்வெஸ்ட் த்ரூ கோல்டு இடிஎஃப் இன் எஸ்ஐபி மோடில், இல்லை அப்படின்னா சாவரின் கோல்டு பாண்டு எப்போ கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுதோ அப்போ நீங்கள் வாங்கிக்கிறது. ஸோ இந்த நியூ இயருக்கு அப்புறம் வந்து எந்த மாதிரி ஸ்டாக்ஸு ஆர் வந்து எந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட்டில் போயிட்டுருக்கு சார்? ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நம்ம ரேப்பப் பண்ணிடுவோம். லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் வந்து 2024 வந்து பங்குச்சந்தை வந்து பயங்கர ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டு தான் இருந்தது.
எலெக்ஷன் வந்தது. எலெக்ஷன் முடிஞ்சு எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பட்ஜெட் வந்தது. பட்ஜெட் வந்த உடனே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சது. வேறு செப்டம்பருக்கு அப்புறமா நான் ஒரு பெரிய இறக்கத்தை சந்தித்தோம். அந்த இறக்கம் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. டிசம்பர் வரைக்கும் அந்த இறக்கத்தோடு தான் இருந்தது. போன ஓவராலாக லாஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயரில் எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மிட் கேப்லேயும் ஸ்மால் கேப்லேயும் ரேலி நடக்கும், ரிட்டர்ன்ஸ் வராது, ஏன்னா அதுக்கு வருஷம் அதை அவுட் பர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதை பொய்த்து போகிற மாதிரி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் மட்டும் போன ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் 26% ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக மிட் கேப் ஸ்டாக்ஸ், அதாவது 150 250 கம்பெனி இருக்கிறதுல வந்து கிட்டத்தட்ட 23% கிடச்சிது. லார்ஜ் கேப்னு சொல்லப்படுற அந்த ஜெயண்ட்ஸ் கம்பெனிஸ் வந்து கிட்டத்தட்ட 13-14% ரிட்டர்ன்ஸ் கிடச்சிது. இந்த வருஷம் எல்லாரும் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, திருப்பி இதே மாதிரியான ப்ரெடிக்ஷன் தான். ஸ்மால் கேப் மிட் கேப்பில் ரேலி நடக்கும், வேறு லார்ஜ் கேப் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு. பட் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் மார்க்கெட்டை வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாது லாங் ரனில். பட் உங்களால் 7 வருஷத்துக்கு மேலே நான் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்க போகிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸ்மால் கேப்லேயும் மிட் கேப்லேயும் ஒரு 5-7 வருஷத்துக்கு மேலே. இல்லை அப்படின்னா டைவர்சிஃபிகேஷனில் லார்ஜ் கேப் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை நான் ஒரே ஃபண்டு தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா மல்டி கேப்னு ஒன்று இருக்குது. அதில் லார்ஜும் இருக்கும், மிட்டும் இருக்கும், ஸ்மாலும் இருக்கும். பட் டெஃபினட்டாக நம்ம திருப்பி சொல்கிற போகிறது என்னென்னா, இது வந்து இந்த அடுத்த 10 வருஷம் வந்து இந்தியாவுக்கான வருஷம். நிறைய என்எஃப்ஓஸ் வந்தது போன வருஷத்தில். இந்த வருஷமும் நிறைய புது நியூ ஃபண்ட் ஆஃபரை எதிர்பார்க்கலாம். நிறைய புது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் வரப்போகுது. ஜியோ ஆல்ரெடி லைசன்ஸ் வாங்கிட்டாங்க. அதை தவிர இன்னும் ஒரு 3 கம்பெனிஸ் லைசன்ஸ் வாங்கிட்டு ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த புது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் வரப்போகுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளோட மார்க்கெட்டில் வந்து இன்னும் பெனிட்ரேஷன் லெவல் வந்து ரொம்ப கம்மி. இந்த ஓவரால் பாப்புலேஷனில் 3.20 கோடி தான் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இருக்காங்க. 140 கோடி பாப்புலேஷனில் 3.2 crores தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ளேயே இருக்காங்க. ஸோ பெனிட்ரேஷன் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ புது இன்வெஸ்டர்ஸ் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் கீப் இன் யுவர் மைண்ட், நாட் ஃபார் எ ஷார்ட் டேர்ம், அட்லீஸ்ட் ஃபார் எ லாங் டேர்மில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சார், ஃபினான்ஷியல் ரீதியாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து அழகாக வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி அப்துல்.